டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க 8000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ZADCO Pixel Plus அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. 444 சென்டிமீட்டர் வந்து ஸ்க்ரீன் சைஸ், அதாவது 176 இன்ச்சு. பில்டின் ஸ்பீக்கர் 3 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நேட்டிவ் 720 பிக்சல் தான், ஃபுல் HD கிடையாது. பட் இதோட விலையும் வந்து உங்களுக்கு 8000 ரூபாய் வருது இப்போ ஆஃபரில். 3900 லூமன்ஸ், அதாவது 4000 லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வயர்டு ஸ்க்ரீன் மிரரிங் நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணலாம். எலக்ட்ரானிக் கீஸ்டோன் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி 45 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து சப்போர்ட் இருக்குது. டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க்கை வச்சும் நம்ம வந்து ப்ளே பண்ணுற மாதிரி. இந்த ZADCO பிக்சல்லையுமே இதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஹாலோகிராம் சீல் வந்து கொடுத்துருக்கலாம். ஹாலோகிராம் கொடுத்தா தான் நமக்கு அது தெரியும். வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் we are honored அப்படின்னு சொல்லிட்டு வாரண்டி வந்து 1 இயர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ரொஜெக்டருக்கு பேக்கிங்லாம் நல்லதாக இருக்குது. ரொம்ப குட்டி சைஸுங்க, சைஸ் வந்து ரொம்ப குட்டி. இங்கே பாருங்க, யூசர் மேனுவலும் வந்து இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் மேனுவலும் வரும். சரிங்களா? ப்ரொஜெக்டர் பாருங்கள், ப்ரொஜெக்டர் கலர் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மேனுவல் ஃபோக்கஸு. ப்ரொஜெக்டரோட டாப்பில் வந்து பவர் பட்டன் இருக்குது, மெனு பட்டன், அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுறதுக்கு பேக்கு, அப்பு, டவுனு, இது எல்லாத்துக்கான பட்டன். ரிமோட் சப்போஸ் இல்லைன்னா நம்ம இதிலே பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லைன்ஸ் வந்து இந்த லைனும் ப்ளஸ் இந்த ஸ்கை ப்ளூ கலரு ப்ளஸ் இந்த கோல்டன் பிளேட்டட் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது லுக்கும் வந்து செம்மையாக இருக்குது. சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹீட் சிங்க்கான வெளியே வர்றது இங்கே ஃபேன் வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு USB போர்ட்டு. இதில் வந்து இந்த பவர் பேங்க் மூலிமா நம்ம வந்து இன்புட் எடுக்கலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா உங்களுக்கு 3.5mm ஜாக்கு, ஆடியோ ஜாக்கு, அதுக்கப்புறம் பவர் இன்புட், பவர் அடாப்டரு. ஸோ பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மவுண்டிங் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு சீலிங் மவுண்ட்டும் பண்ண முடியும். அதுக்கான மவுண்ட்டுமே வந்து கூடவே கொடுத்துருக்காங்க. நான் காமிக்கிறேன். அவ்வளோதான் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும். அக்சசரிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு AV ஜாக்கு, அதுக்கப்புறமா ஒரு HDMI போட்டு, அதுக்கப்புறமா பவர் அடாப்டரு. ஸோ பவர் அடாப்டர் பொறுத்த வரைக்கும் 3 amps பவர் அடாப்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ரிமோட்டு. இங்கே பாருங்கள், ZADCO அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜிங் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. மெனு, சோர்ஸு, AAA கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிமோட் கூட வருது. இவ்வளோ தான் பாக்ஸ் கூட வரும். இது வந்து லைட் வெயிட்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் பார்த்துருவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனி சைடில் 450 கிராம் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 456. கரெக்டு தாங்க, ரொம்ப லைட் வெயிட்டு. இது வந்து போர்ட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு பேக்கில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதேமாதிரி பவர் சோர்ஸ்க்கு அவங்க 2 டியூவல் பவர் சோர்ஸ் கொடுக்குறாங்க. பவர் பேங்க் மூலியமாகவும் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் வந்து ப்ளே பண்ண முடியும். இது வந்து ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். உங்களுக்கு பவர் பட்டனில் வந்து இங்கே லைட் மாதிரி எரியுது பாருங்கள். ஸோ ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோடனே உங்களுக்கு க்ரீனாக மாறிடும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது சரியில்லை, ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ண உடனே சரியாயிடுச்சு. குறைஞ்ச டிஸ்டன்ஸில் அதிகம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் கேட்குது உங்களுக்கு. ஆல்ரெடி செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிப்பேன். பட் ரா அண்ட் ரியலாக இருக்கணும். நான் புதுசாக செட் பண்ணும்போது இமிடியேட்டாக பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ இதில் இன்ஃபோ பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் நேமு, சிஸ்டம் வெர்ஷன், ரொம்ப பேசிக்கான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பேக் பட்டனே இல்லை பாருங்கள், எக்ஸிட் தான் இருக்குது. அதனால் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்துடும். சவுண்டு வந்து 3 வாட் ஸ்பீக்கர் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. பிக்சர் செட்டிங், சவுண்ட் செட்டிங், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷனில் என்ன கொடுக்குறாங்கன்னா ட்ரபிசாய்டல் கரெக்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா ஜூம் அவுட் ஆகிடுது, மேலே வந்து நேரோ ஆகுது, அப்படி இல்லைனா கீழே நேரோ ஆகுது. நீங்கள் வேணான்னா 0 பண்ணிக்கலாம். இது கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா 0 ஆகிடும். ப்ரொஜெக்ஷன் மோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். அது எல்லா ப்ரொஜெக்ட்லேயும் வர்றது தான். சிஸ்டம் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸ்லீப் டைமர் இருக்குது. அவ்வளோதான். என்னங்க, ரொம்ப பேசிக்காக இருக்குது. பட் இந்த விலைக்கு நம்ம இதுக்கு மேலே எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. ப்ளூடூத் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசீவ் மோட், டிரான்ஸ்மிட் மோட்னு இருக்குது. இதில் வந்து டிரான்ஸ்மிட் மோடில் இதிலேருந்து சவுண்டு வந்து 3 வாட் ஸ்பீக்கர் டிஃபால்ட்டாக இருக்கிறதுல ப்ளே ஆகும். ரிசீவ் மோடில் வந்து நம்ம செல்ஃபோன்லேருந்து பாட்டை வந்து இதில் இருக்க ஸ்பீக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீ கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க.
இவ்வளோதான் யூசர் இன்டர்ஃபேஸ்ங்க. சரிங்களா? லைட் போட்டும் இந்த 4000 லூமன்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, லைட் போட்டு நம்மளால் எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இங்கே மெனுன்னு இருக்கு பாருங்கள். இந்த மெனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வரும். மூவி, மியூசிக், ஃபோட்டோ, மிரரிங்கில் வந்து உங்கள் ஐஃபோன் இருந்துச்சு இல்லை உங்களோட செல்ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் சி வச்சோ இல்லை வந்து லைட்னிங் கனெக்டர் வச்சோ இதில் போட்டிங்க அப்படின்னா செல்ஃபோனில் இருக்கிறத டேரெக்டாக வந்து நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். ஏவி போர்ட்டுக்கான இதுவும் இருக்குது. இதில் இருக்கிற செட்டிங்ஸ் இங்கே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போனாலுமே கடைசியில் உங்களுக்கு இதில் தான் வந்து இருக்கும். நான் இது வந்து 5 TV Sticks 4K வந்து ப்ளகின் பண்ணியிருக்கேன் HDMI-ல. ஸோ அதோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் 5 TV Sticks. இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இத்தனைக்கும் உங்களுக்கு லைட்டு வந்து இங்கே வருது பாருங்கள். இந்த ஜன்னல்லேருந்து லைட் வந்து கொஞ்சம் இங்கே வருது. நான் ஃபுல்லாக மூடலை, இப்போ தான் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டா இந்த லூமன்ஸில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். சைடில் வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் ஒரு 8 அடியில் வந்து உங்களுக்கு பெரிய இன்ச் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. அதிகபட்சம் வந்து 100 இன்ச் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே போகாதீங்க. அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இதில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு நம்ம எப்பயும் போல் டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் போய் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டால்பி டிஜிட்டல் கிடையாது, டால்பி டிஜிட்டல் அட்மாஸும் கிடையாது, PCM ஆடியோ இருக்குது. 1080 பிக்சல் வந்து அதிகபட்சம் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற இதில். அதே மாதிரி யூடியூப்பில் வந்து ரெசல்யூஷன் என்ன ப்ரோ அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னா, யூடியூப் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு 4K நான் எப்பவுமே வந்து 4K வந்து ப்ளே பண்ணுவேன். ஸோ இதில் வந்து 5 TV Sticks தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம். ஸோ இப்போ அதில் ப்ளே பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்ற ஐடியா வந்து எனக்கு சுத்தமாக இல்லை. பார்ப்போம். ரெசல்யூஷன் வந்து என்ன ப்ளே ஆகிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். ரெசல்யூஷன் தான் மெயின். 1080 பிக்சல் வரைக்கும் அதிகபட்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 1080 பிக்சல் வரைக்கும் அதிகபட்சம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ வால்யூம் வந்து 40ல் இருக்குது. ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டேன் காப்பி டேட்டுக்காக. இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு லைட்டு போட்டால் ஃபுல்லாக வாஷ் அவுட்லாம் ஆகலை. பட் இந்த ப்ரைஸுக்கு ஒரு மீடியமான ஒரு பிரைட்னஸ் தான். பிரைட்னஸ் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூவோட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரிங்களா? ஆனால் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. இந்த ப்ரொஜெக்ட் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவேன்னா, ஏன்னா இதோட ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து கம்மி. அதனால் கிட்ட வச்சாலும் அதிக பெரிய ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். பிக்சல்ஸ்லாம் உடையதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ விவிட்னஸ் இருக்குது. அதேமாதிரி கலர் சேச்சுரேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள். ஸோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஒர்த்து தான். அங்கே பாருங்கள். எனக்கு ஜாட்கோவில் பிடிச்சது என்னென்னா அந்த பிக்சர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரைட்னஸோட வேல்யூவில் எனக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஏன்னா டிஸ்டன்ஸ் பொறுத்து வந்து பிரைட்னஸ் வந்து மாறும், லூமன்ஸ் வேல்யூ வந்து மாறும். அவங்க கொடுக்குறது வந்து 60 ஃபீட்டில் எவ்வளோ லூமன்ஸ் இருக்கோ அதை தான் வந்து அவங்க ரீடிங்காக கொடுக்குறாங்க. பட் 60 ஃபீட்டில் யார் வச்சு பார்ப்பான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்ப்பீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து எப்படியும் மினிமம் ஒரு 8லேருந்து 9 அடி இல்லை 10 அடியில் வச்சு தான் நான் ப்ரொஜெக்டரே பார்ப்பேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த வேல்யூக்கான லூமன்ஸ் வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் பொறுத்து லூமன்ஸ் மாறும். நான் எத்தனையோ தடவை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நிறைய வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம அடுத்தது வந்து லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒயிட் ஸ்க்ரீன் வந்து வச்சாச்சு. இங்கே பாருங்க. இப்போ இந்த எண்டில் வந்து 31 சரிங்களா? சென்டரில் வந்து உங்களுக்கு 40. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா 31. ஸோ நடுவில் வந்து எப்பயுமே ஜாஸ்தி இருக்கும் லூமன்ஸ் வேல்யூ. ஸோ நடுவு பொறுத்த வரைக்கும் 50 வருது. சரிங்களா? அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா 40. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா 45. இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 19. லெஃப்ட் சைடு வந்து கம்மியாக இருக்குது. சென்டரில் வந்து 26. அது கீழே வந்தீங்க அப்படின்னா 25. ஸோ இப்போ கிடைச்சிருக்க வேல்யூ அந்த 9 பாயிண்ட்லையும் இங்கே 3 இங்கே 3 இங்கே 3 இது எல்லாத்தையும் ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இதோட உண்மையான ஆன்சர் லூமன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் பொறுத்து லூமன்ஸ் வந்து மாறும். ஸோ இது வந்து 8.5 ஃபீட். இதில் இந்த லூமன்ஸ் வேல்யூ தான் உங்களுக்கு வருது. லைட் போட்டாலும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து வச்சுருக்காங்க. இங்கே தான் அதிகபட்சம் இருக்கும். நல்லா த்ரோ பண்ணுது. சரிங்களா? ஸோ 105 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 105. இங்கெல்லாம் கை வைக்கிற இடத்துலலாம் ரொம்ப சூடாக இருக்கா, பயமாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா இது பவர் பேங்க்லேயும் இது வந்து ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 97.8. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா
இன்டேக்கு இங்கே தான் வந்து கம்மியாக இருக்கும் 79.5, மேலேயும் வந்து கம்மி தான் 82. ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஃபேன் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா உள்ளே இருக்க ஹீட்டெல்லாம் வந்து இந்த ஃபார்ம் ஃபேக்டர், அதாவது அந்த ஸ்கொயர் சின்ன சைஸில் இருக்கிறதுனால அதிகம் ஹீட் உள்ளே ஜென்ரேட் ஆகும். அதனால் ஃபேன் ஸ்பீடு வந்து நான் ஜாஸ்தி கொடுக்கணும். அது வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரம் இந்த ப்ரொஜெக்டர் பார்க்குறவங்கன்னு நினைக்கிறவங்க பயப்பட தேவையில்லை. என்ன அப்புறம் வெடிச்சிருமானா அப்படிலாம் ஆகாது. டெம்பரேச்சர் நல்லா வந்து ஃபேன் இருக்கிறதுனால கூலிங் சிஸ்டம் வந்து டிசைட் பண்ணிக்காங்க. இந்த இடத்துல எதுவும் வச்சிடாதீங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடம் பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகிட்டா உள்ளே ஹீட் ஆகி ப்ராப்ளம் வரும். ஸோ அவ்வளோதான் டெம்பரேச்சர் டெஸ்ட்டு. இப்போ அடுத்தது நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரூமோட நாய்ஸ் வந்து 47 டெசிபல். நான் கிட்ட எடுத்துகிட்டு போய் ஃபேனோட இது காமிக்கிறேன். ஸோ 55. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா 49. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 49, கிட்ட போனீங்க அப்படின்னா 54. ஸோ அப்படின்னா என்ன ப்ரோ புரியுற மாதிரி சொல்லுங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குது. நீங்கள் மூவி பார்க்கும்போது நல்ல ஹை ஸ்பீடில் வந்து ஃபேன் ஓடுறதுனால, ஏன்னா சின்ன பாக்ஸு வேறு வழி இல்லை, ஹை ஸ்பீடாக தான் அவங்க வந்து சுற்றி ஆகணும், இல்லைன்னா ப்ரொஜெக்டர் டேமேஜ் ஆகிடும். அதனால் ஃபேன் நாய்ஸ் வந்து 50லேருந்து 60க்குள்ளனா மீடியம், 50 கம்மியாச்சுன்னா ரொம்ப சைலண்ட் ப்ரொஜெக்டர். பட் இது வந்து மீடியமான ஒரு ஃபேன் நாய்ஸ் வந்து இருக்குது. அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு. ஆனால் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வச்சிங்கன்னா சுத்தமாக தெரியாது. இதில் இருக்க டிஃபால்ட் ஸ்பீக்கர் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் வந்து கேட்கும். சரிங்களா? அவ்வளோதான் நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஆடியோ வந்து டெஸ்ட் பண்ணிவிடுவோம். 3 வாட் ஸ்பீக்கர் சொல்லியிருக்காங்க. சரி, எந்த அளவுக்கு இந்த 3 வாட் ஸ்பீக்கர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு பார்த்துடலாம். எப்பயும் ஸ்பீக்கர்லாம் வந்து ஃபுல் சவுண்டு வச்சோம் அப்படின்னா எறையும். ஸோ இந்த 3 வாட் ஸ்பீக்கர் வந்து லவுட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், அதை ஒத்துட்டே ஆகணும். ஏன்னா 3 வாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் ஏற்கனவே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பட் அந்த சினிமா ஆடியோலாம் வந்து போட முடியாது, யூடியூப்பில் காப்பிரைட் இஷ்யூ இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இதை ப்ளே பண்ணி காமிச்சேன். சவுண்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோ சைடு தான். சரிங்களா? ஏன்னா 3 வாட் ஸ்பீக்கர் வந்து அந்தால காம்பீட் பண்ணி கொடுக்க முடியல. பட் எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ ஆடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓவரால் இந்த ப்ரொஜெக்டர் வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 8000 ரூபாய்க்கு அவங்க கொடுத்துருக்க பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரைட்னஸாக இருக்கட்டும், இது ரெண்டும் வந்து மெரிட் சைடு, பாசிட்டிவ் சைடு. அதுக்கப்புறம் வந்து இதோட ஆஸ்தட்டிக் லுக்கு, அந்த க்ரீன் கலரு இதை வச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் பேங்க் மூலியமாகவும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஐஃபோன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டேரெக்டாக செல்ஃபோன்லேருந்து நம்ம ப்ரொஜெக்டர் வந்து இது பண்ண முடியும், ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்க்ரீன் மிரரிங் கான்செப்டையும் கொடுத்துருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக வந்து ஒருத்து தான். பிக்சல் போலாமா? பிக்சல் ப்ளஸ்னா, பிக்சல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் 720 பிக்சல் தான். பட் 1080 பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வந்து நம்மளால் பார்க்க முடியும். 5TV6, ஹாட்ஸ்டாரு, ப்ரைமு அதில் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். எதுலேயுமே வந்து உங்களுக்கு லேக் இல்லை. ஏன்னா HDMI போர்ட் வந்து சீம்லெஸ்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணுது. 4K மேக்ஸஸ் வந்து இப்போ பிக்சலில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் இதில் வந்து HDMI வந்து நீங்கள் 4Kவே HDMI இன்புட் கொடுத்தாலுமே அதை வந்து இது வித்ஸ்டாண்ட் பண்ணுது. மைனஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. அதே மாதிரி ஃபேன் நாய்ஸ் வந்து நீங்கள் ஒரு ரொம்ப சைலண்டான ரூமில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கேட்குது, இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தா. ஸோ அவ்வளோதான். இந்த ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பட்ஜெட் 8000னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து ப்ரொஜெக்டரை வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த கொஷின் எனக்கு இது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து பிங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.